மகா காளேஸ்வரர் கோயில், உஜ்ஜைன். இந்து கடவுளான சிவனை குறிக்கும் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான மகா காளேஸ்வர ஜோதிர்லிங்கத்தை கொண்டுள்ள புகழ்பெற்ற சிவன் கோயிலாகும். இது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள உஜ்ஜைனில் உள்ளது. இது சிப்ரா ஆற்றங்கரையில் அமைந்துள்ள 3 அடுக்குகள் கொண்ட கோவிலாகும். இது ஒரு தேவார வைப்பு தலமாகும். சடங்குகள் மூலம் சக்தி கொடுக்கப்பட்டு நிறுவப்படும் படிமங்கள் போலன்றி, இங்குள்ள முதன்மை கடவுளான சிவனின் லிங்க வடிவம் தன்னுள்ளேயே சக்தியோட்டத்தை உள்வாங்கி தானாக தோன்றியதாக நம்பப்படுகிறது. மகா காளீஸ்வரருடைய சிலை தெற்கு பார்த்தபடி இருக்கும் தட்சிணாமூர்த்தி வடிவமாகும். தந்திர மரபுகளில் கூறப்பட்டிருக்கும் இந்த தனித்துவமான அம்சம் 12 ஜோதிலிங்க தலங்களுள் இங்கு மட்டுமே காணப்படுகிறது. புராண காலத்தில் அவந்தியின் அருகில் இருந்த மலைக்காட்டில் ஒரு சாபத்தால் வேதாளமாக மாறிய தூசணன் என்பவன் இருந்தான். அவன் அவ்வப்போது நகருக்கு வந்து சூறையாடி மக்களுக்கு பெரும் துன்பத்தை துடைத்து வந்தான். அப்போது அவந்தி நகரில் வாழ்ந்து வந்த அந்தனரான விலாசனை நகர மக்கள் அணுகி வேதாளத்திடம் இருந்து தங்களை காக்குமாறு வேண்டினர். அவரும் அதற்கு சம்மதித்து வேத விற்பனர்களையும் துறவிகளையும் அழைத்து வந்து சிவனை நோக்கி பெரும் வேள்வி ஒன்றை செய்தனர். வேள்வியின் முடிவில் வேள்வி குண்ட தரை வெடித்து அதிலிருந்து ஒரு லிங்கம் தோன்றியது. அந்த லிங்கத்தை 2ஆக பிளந்து கொண்டு ஆவேசத்துடன் மகாகாலர் தோன்றி வேதாளத்தை அழித்தார். இதன் பிறகு மக்கள் மகாகாலரை அங்கேயே தங்கி தங்களை காக்குமாறு வேண்டினர். மகாகாலரும் ஆவேசம் தடிந்தார். பிளந்த லிங்கம் ஒன்று சேர மகாகாலர் ஜோதி வடிவில் அதில் கலந்து ஜோதிர்லிங்கமானார். மகாகாலர் கோயிலானது உயர்ந்த மதிலால் சூழப்பட்ட பெரிய இடத்தில் அமைந்துள்ளது. கருவறைக்கு மேல் அமைந்துள்ள சிகரம் அல்லது விமானம் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலின் மூலஸ்தானமானது 3 அடுக்குகளை கொண்டதாக உள்ளது. தரைமட்டத்துக்கு கீழேயும் ஒரு கருவை அமைந்துள்ளது. அதற்கு படிக்கட்டுகள் வழியாக சென்று தரிசிக்க வேண்டும். முதன்மை கருவறையானது பெரிதாக வட்ட வடிவில் உள்ளது. அதில் மகாகாலர் பெரிய லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். மகாகாளேஸ்வரர் கருவறைக்கு அடுத்த கருவறையில் ஓம்காரேஸ்வரர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. மேலே செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்தடுத்து 3வது தளத்தில் நாக சந்திரசேகரேஸ்வரர் சிலை உள்ளது. அங்கு வணங்குவதற்கு நாகபஞ்சமி என்று மட்டுமே அடியார்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கருவறைக்கு மேற்கு, வடக்கு, கிழக்கு ஆகிய திசைகளில் பரிவார தெய்வங்களாக பிள்ளையார், பார்வதி, கார்த்திகேயன், பைரவர் ஆகிய கடவுளர் உள்ளனர். தென்புறமும் நந்தி சிலை உண்டு. ஒவ்வொரு நாளும் மகா காலாவிற்கு செய்யப்பட வேண்டிய அர்ப்பணம் மயான பூமியில் இருந்து பெற்ற புத்தம் புதிய சாம்பலாகும். ஏனென்றால் அதைத்தான் மகாகாலா விரும்புகிறார். மேலும் அது குறிப்பிட்ட விதத்தில் இயங்குவதற்கு அதுதான் காரணம். அதே போல் தொடர்ந்து வைத்திருப்பதற்கும் இந்த சாம்பல் மிகவும் முக்கியம். இது ஒரு கலாச்சார அம்சம் மட்டுமல்ல, இதில் ஒரு அறிவியல் இருக்கிறது. அனுபவபூர்வமாக மயான பூமியிலிருந்து பெற்ற சாம்பலுக்கும் வேறு சில சாம்பலுக்கும் உள்ள வேறுபாடு தனித்துவமானது. நாளை மற்றும் ஒரு யாத்திரையில் சந்திப்போம்.